ஸோ வெல்கம் பேக் டு சேனல் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட மதர் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ சென்ட்ரல் சவுத் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு அழகான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காமிக்கிறாங்க. ஸோ லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்டுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராரு. ஸோ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் பொழிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த ஆள் எப்படா வீட்டை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா மூட் ஆயிடுது. இதுக்கப்புறம் அங்கே நடக்கூடிய பிரச்சனை சமாளன ப்ராப்ளத்தை இவங்க எல்லாருமே எப்படி ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து கடைசியா அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஸ்டோரியே பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்டோரி தான். தென் ஆக்டிங்குமே படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் விட மெயினா ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் பாக்குற எஃபெக்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த படத்துல கிடையவே கிடையாது. சரி, படத்துல வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க. ஓவரால் படத்தோட ப்ரொடக்ஷனுமே ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ அந்த அளவுக்குலாம் இந்த படம் ஒர்த்து கிடையாது. டைம் இருந்தால் நான் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க.